எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நேயர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். ஒவ்வொரு நாளும் அன்றைய நாளுடைய முக்கியமான செய்திகளை நாம் பேசி வருகிறோம், பின்னணி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திமுக காங்கிரஸ் இடையேயான உறவில் அடுத்த அப்டேட், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட். அந்த வகையில் இன்று அடுத்த விஷயத்தை, பூதத்தை கிளப்பியிருக்கிறார் திரு கிரீஷ் ஷோடங்கர். இன்னமும் பேசி வருகிறோம் தாவேக்காவுடன் அப்படின்றத எல்லாரும் தானங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ரப் ஆஃப் பண்ணுற தொனியில் பேசி வருவதை ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார். மறுபக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மதுரை பயணம் வெறும் மதுரை பயணமாக, பிரச்சார கூட்ட பயணமாக, இல்லை ஒரு ஸ்டெப் மேலே போயிருக்குமோ அப்படின்னா கிடையாது. இம்முறை அரசு பயணமாகவும் அது இருக்க போகிறது. ஆஸ் வெல் கலாச்சார ரீதியாக திருப்பரங்குன்றம் செல்கிறார் பிரதமர் மோடி. அதே போல பல முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. இது குறித்த பின்னணி, அடுத்து நடக்க இருப்பது உள்ளிட்டவை குறித்து நம்மோடு நமது ஆசிரியர்கள் பேசியிருக்கிறார். வணக்கம் சார். இன்னைக்கு 7 சென்ஸில் முதல் எடுப்பதே திருப்பரங்குன்றத்தில் வேல் எடுக்கிறார் பிரதமர் மோடி. ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவான இடம் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. லிட்டரலி அயோத்தியா ஆஃப் 2000s எப்படி இருந்ததோ அது போன்ற ஒரு இடமாக தற்போது மாறி இருக்கிறது. லேட் 90s 2000s அயோத்திக்கு இருந்த அந்த பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இன்று திருப்பரங்குன்றத்துக்கு இருக்கும் அப்படின்னு மதிப்பிடப்படுகிறது. இருக்கான்றது டிபேட்டபிள். அப்படி இருக்க அங்கே நாட்டுடைய ஹையஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமை பிரச்சாரகராகவும் இருக்கிறார். RSSல இன்னைக்கும் இருக்கக்கூடிய லைஃப் டைம் இதாக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர இருக்கிறார். சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். 1ஆம் தேதி மாலை 3:55 4:20 வரைக்கும் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். என்ன புரிஞ்சுக்கலாம்? 2-3 விஷயம் பார்க்கணும். ஒன்று வெதர் வி கேன் கம்பேர் திருப்பரங்குன்றம் வித் அயோத்தி அப்படிங்கிறதுல ஒரு டிஸ்பியூட்டட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. எதிர்கட்சிகள் அதாவது அதிமுக, பாஜக எதிர்கட்சிகள் எல்லாமே தமிழகத்தில் திருப்பரங்குன்றத்தை மீண்டும் அயோத்தி போல் ஆக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம். திரு நயினார் நாயந்திரனே கூட அயோத்தியோட ஒப்பிட்டிருக்காரு. நீங்களும் அதை சொன்னீங்க. ஆனால் அயோத்தியில் என்ன பிரச்சனைன்னா, அது ஹிந்து கோவிலை, ராமர் கோவிலை இடித்து கட்டப்பட்ட மசூதி. அந்த இடத்துல லேண்டுக்கான உரிமை கோரி இது எங்களுடைய டைட்டில் சூட், அது எங்களுடைய இடம் அப்படிங்கிறத பிரச்சனை பண்ணி அது நீதிமன்றம் 150 வருஷம் நீதிமன்ற போராட்டத்துக்கு பிறகு அது வந்தது சிவில் டிஸ்பியூட். ஆமாம், சிவில் டிஸ்பியூட். அது கோவிலை இடித்து கட்டப்பட்ட மசூதி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே ஒரு கோவிலில் ஒரு மசூதி இருக்கு. ஒரு கோவில், அந்த குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனும் இருக்கும் இடம், அது கந்தமலை. அது திருப்பரங்குன்றம். அது ரொம்ப பிராச்சீனமான புராதனமான பழைய கோயில். முருகாற்றுப்படை உட்பட எல்லா இடங்களிலும் கடுமையாக நிறைய பேசப்பட்ட ஒரு கோயில், ரொம்ப பழைய கோயில். அங்கே பிற்காலத்தில் ஒருத்தர் அங்கே சமாதி அடைஞ்சு அந்த இடத்துல தர்கா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த தர்காலையுமே அந்த தர்காவுக்கு சொந்தமான இடம், அந்த வழிபாதை எவ்வளோங்கிறது ரொம்ப கிளியராக பிரித்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அது இன்னும் கெசட்ல வரைக்குமே இருக்குது. அதனால அந்த மலை முருகனுடையது, அந்த சிவனுடையது, அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய குழப்பம்ல மலையில் ஒரு சிறு பகுதி அந்த தர்காவுக்கு சொந்தமானது பார்க்குறோம். அதில் கிளாரிட்டி கொடுக்கு. ஸோ அதனால இது டைட்டில் ஷூட்டிங் இல்லை. அது ஒன்று. அங்கே அந்த ஒரு தர்கா பக்கத்தில் இருக்குதுங்கிறனாலேயே ஹிந்து மத சடங்காக இருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தில் முருகன் கோயிலில் தீபம் ஏற்றக்கூடிய வழக்கத்தை தடுத்து நிறுத்தி அறநிலைத்துறையே அதுக்கு குரல் கொடுத்து அவர்கள் தூண்டி மற்றவர்கள்லாம் சேர்ந்து ஒரு அரசியலாக்கி போய் பெரிய பஞ்சாயத்து வந்ததுனால தான் இப்போ இன்றைக்கி இவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் ஆச்சு. அவர்கள் அனுபவிச்சிருந்தாங்க, அவங்களே பண்ணியிருந்தாங்கன்னு இந்த இஷ்யூவே இல்லை. முருகன் கோயில் வரைக்கும் பாரத பிரதமர் வர வேண்டியதே இல்லை. ஒன்று. ரெண்டாவது பிரதமர் எந்த ஊருக்கு போனாலும் கோயில் போகிற வழக்கத்தை வச்சிருக்காருங்கிற பார்க்குறோம். அது நேபாளுக்கு போனாலும், மதுரைக்கு போனாலும், ஸ்ரீரங்கத்துக்கு போனாலும், ராமேஸ்வரத்துக்கு போனாலும், கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போனாலும், எங்கே போனாலும் அவர் கோயில் போகிறதுங்கிற ஒரு வழக்கமாக வச்சிருக்காருன்னு பார்க்குறோம். அந்த வகையில் தான் நம்ம இங்கே போகிறாருங்கிற நம்ம பார்க்குறோம். மதுரையில் போகும்போது ஏற்கனவே மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்துட்டாங்க. ஸோ அவர் எவர்கிட்டே வரும்போது மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்கறதுல தெர் இஸ் நோ மீனிங். அவங்கள மாதிரி ஆட்கள் ஒரு கோயிலுக்கு ஒரு முறை தான் போவாங்க நார்மலி. அயோத்தி மாதிரி சம் எக்ஸ்டென்சிவான விஷயங்கள் இல்லாத தவிர. அப்போது மதுரைக்கு தான் வர்றாரு. ஏற்கனவே மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்தாச்சு. அப்போ திருப்பரங்குன்றம் வாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் அழைக்கிறாங்க. அப்படியா என்ன கோயிலுங்க என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இவ்வளோ பெரிய செஞ்சுட்டு தாராளமாக வரும்னு சொல்லி போகிறார். பார்க்க வேண்டிய இடம் தான் குடவரை கோயில். உள்ளேயே கீழே மேலாம் இல்லாமல் ரொம்ப ஆச்சரியமான பகுதி. ஸோ யாராக இருந்தாலும் பார்க்க வேண்டிய கோயில் தான் அந்த கோயில். அந்த மாதிரி வரான்னு பார்க்குறோம். இதில் பொலிட்டிக்கல் சென்சிட்டிவிட்டி ஆப்வியஸாக இருக்குது. அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா
நீங்கள் குறிப்பிட்ட போல அவர் RSS உடைய பிரச்சாரக்கு அது வந்து லைஃப் டைம் மெம்பர், அதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு தீவிரமான ஹிந்து பக்தர். அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்க்ளூசிவாக இருக்கக்கூடிய ஒரு இந்து பக்தர், அவ்வளோதான். அப்போ அவர் கோயில் போகிறாரு. அது வந்து இந்த எலெக்ஷன் சீசனில் அது வந்து சரியாக வந்து ஒரு 50 நாளைக்குள்ள போலிங்கான ஒரு 50 நாளைக்குள்ள வரும்போது அதுக்கான சென்சிட்டிவிட்டி இருக்கும். அவர் வந்து வெற்றிவேல் வீரவேல்ங்கிறத அவர் 2021 சொல்லிட்டு இருக்காருங்கிற பார்க்குறோம். பல சந்தர்ப்பங்கள் வந்து பொதுக்கூட்டங்கள் வந்து வெற்றிவேல் வீரவேல் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து முருகன் தான் தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது தென்னாடுடைய சிவன் உட்பட எல்லாருமே, மால் வழிபாடும் இங்கே இருக்குது, துர்க்கையம்மன் வழிபாடும் இருக்குது, கானபத்தியம் சௌரம் எல்லாமே இங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் ஆர்வமே இருக்குது, சண்முகமும் இருக்குது. ஆனாலும் நம்ம தமிழ் கடவுள் அப்படிங்கிற பெருமை வந்து முருகனுக்கு தான் நமக்கு. அப்போ தமிழ்நாட்டில் வரும்போது தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டு பிரதிபலிக்கக்கூடிய அவங்களுடைய இதாக இருக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். ஏதோ இன்னைக்கு எலெக்ஷனுக்காக ஒரு தமிழ் விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு இல்லைன்னு பார்க்குறோம். சைனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தபோது வேஷ்டி சட்டையோடு வந்து எதிர்கொண்டார் பார்க்குறோம். ஏன்னா கூட்டம் நடந்தது மகாபலிபுரத்தில். அப்போ மகாபலிபுரம் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ தமிழ் கலாச்சாரம் முறைப்படி அவர் வரவேற்றாங்க, வேட்டி சட்டை துண்டோடு போய் வரவேற்றாங்க. ஸோ தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் வழிபாட்டு முறைகள் எல்லாத்துலேயுமே வந்து பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் அபிமானம் கொண்ட பாரத பிரதமர் இங்கே வர்றாரு. ஆப்வியஸாக அதுக்கு பொலிட்டிக்கல் சென்சிட்டிவிட்டி இருக்குது, அதில் வந்து குழப்பம் இல்லை. அதனால ஒரு 50 ஓட்டு கூடிற போது 5000 ஓட்டு கூடி பிஜேபி தமிழ்நாட்டில் அடிச்சு பிடிச்சி 250 சீட் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்லை. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சென்சிட்டிவிட்டி இருக்குது, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும். that may reassure their vote bank, that may not create a new vote bank. புதிதாக எதுவும் வாக்குகளை சேகரிக்காது, இருப்பதை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் வந்து உங்களுக்கு கடந்த முறை மதுராந்தகத்துக்கு போல மதுரையிலே வைக்க திட்டமிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல ஏடிஎம்கே வேணாம், இப்போ ரொம்ப இதாக போயிடும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கொண்டதால் மாற்றப்பட்டதாகலாம் தகவல் உலாவியதை பார்க்குறோம். இம்முறை வந்து என்டிஏ கூட்டத்திற்கு போவதற்கு முன்னாடியே திருப்பரங்குன்றத்துலேருந்து வராங்க. ஸோ பிஜேபி அப்பிங் தி ஆண்ட் கியரை மாற்றுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு வேலைக்காகாது, நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் எடுக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க. எனக்கு போன முறை மதுரைக்கு மாற்றி மதுராந்தகம் மாற்றினாங்க அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரிய வரல. நான் அதை ஏதோ மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து மதுரைக்கு நடத்தக்கூடாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, வேண்டாம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. திருப்பரங்குன்றம் போகிறதா இல்லையாங்கிறது பிரதமருடைய முடிவு. அதை கட்டாயமாக யாராலையும் அட்வைஸ் பண்ண முடியாது. அமித்ஷாவே போக வேண்டாம்னு சொல்ல முடியாது. பிரதமர் வந்து நம்ம போகலாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இன்வைட் பண்ணுறது எல்லாருமே பண்ணுவாங்க. அது வந்து திரு செல்லூர் ராஜ் கூட வாங்கினேன்னு சொல்லி சொல்லுவார். அதில் வந்து உங்களுக்கு போகலாமா வேண்டாமாங்கிறது அது வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு குரூப். அது வந்து பாஸ் மட்டுமே எடுக்கக்கூடிய முடிவு, பிரதமர் மட்டுமே. ஸோ மதுரைக்கு வேண்டாம் அப்படின்னு அதிமுக சொல்லிச்சான்னு எனக்கு தெரியல. ஐ மைட் ஹவ் மிஸ்ட் தட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரோக்ராமில் வந்து பிஜேபி சரியாக அதை கையாண்டிருக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் மெனக்கட்டு புஷ் பண்ணி போராடி வச்சு வேற பல பேர் பண்ணால் கூட அதில் கடைசியாக ஜாயின் பண்ணால் கூட பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்து பிஜேபி தான் எடுக்குது. நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம், இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷனில் வந்து ஒரு பெரிய ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்தாலும் அதில் பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுத்தது வந்து பிஜேபி பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு மைலேஜ் அவங்களுக்கு கிடைக்குன்னு பார்த்தாங்கன்னா அது செய்கிறது சரிதான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இதனால கூட்டணியில் அவர்கள் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் வரும் அப்படிங்கிற சமாச்சாரம் கிடையாது. நம்ம பார்க்குறோம். அதாவது திமுக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணி ஒற்றுமையை விமர்சிக்கிற அளவுக்கு போய் நிற்குது. இன்னும் அடிமை மாதிரி போயிட்டீங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப நல்லா ஒற்றுமை நம்பி இவங்க நம்பி அவங்க அப்படியே நீங்க அது வந்து கிரிட்டிசிசத்தை விட்டு அப்படியே பாசிட்டிவ் ஆடுங்க. அவங்க இணை புரியாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரண்டர் ஆயிட்டப்பா, காலிலே விழுந்து விட்டாரப்பா அப்படின்னு நீங்க கேலியா நீங்க இந்த பக்கம் பேசிக்கிட்டாலும் மறுபக்கம் என்ன, அவங்க கூட்டணி அடிச்சுட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அவங்க சொன்னால் கேட்குறாங்கன்னா தட்ஸ் கிரேட் திங்ல. ஒரு அலையன்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான ஸ்மூத்தாக போயிட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து அதிமுக வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்க வேண்டிய இடத்துல பாஜக இல்லை. இது பிரதமருடைய சம்மதம். அவ்வளோதான். ஒரு இன்வைட் பண்ணுறாங்க, திரு நயனார் நாயந்தன் உள்ளிட்டவர்கள் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா போச்சு, ஒன்றும் பிரச்சனை. நமக்கு டைம் இருக்குது. இப்போ ஏற்கனவே அரசு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது, இது கட்சி நிகழ்ச்சி ஒன்று இருக்குது, கவர்னர் மாளிகையில் தான் தங்குறோம், நம்ம டைமும் இருக்குது, அதனால் போக சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அது ரொம்ப சரியான முடிவு தான், தப்பு கிடையாது. அதை தொடர்ந்து முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சில அமிர்த் பாரத் ரயில்களை தொடங்கி வைக்கிறார். கோவை தன்பாத், ராமேஸ்வரம் மங்களூரு, தாம்பரம் மங்களூரு அப்படின்னு நிறைய 4 அமிர்த் பாரத் ரயில்களை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனை அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் வந்து புனரமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர், பொள்ளாச்சி, காரைக்குடி, சோழவந்தான், மொரப்பூர், பொம்மிடி இப்படின்னு மணப்பாறை உள்ளிட்ட இடங்கள்லாம் வந்து அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு எதுவுமே கொடுக்கவில்லை. அதான் கேட்க வரேன். இதெல்லாம் சொல்றாங்க. இங்க வெஸ்ட் மாம்பலம் வரைக்கும் வந்து ரயில்வே வந்து புனரமைக்கப்பட்டிருக்குன்றத பார்க்கிறோம். இங்க ஒரு பக்கத்துல இது வந்து இருக்கிறது பிரதமருடைய இந்த வளர்ச்சி புஷ். இது எப்படி பாக்குறது? வேணா மதுரைக்கு வராரு, எய்ம்ஸ் கேள்வி வரப்போகுது, அதுக்கு பதிலாக இதுவும் நடக்கிறது. அப்ப எப்படி புரிஞ்சு? அதாவது பாஜக அரசு வந்த பிறகு வளர்ச்சியில பெரிய அளவில் கவனம் செலுத்துறாங்கிறது குழந்தை கூட சொல்லும். அதை மீறி ஒருத்தர் சொல்றாருன்னா அவருக்கு அரசியல் நோக்கம் தவிர வேற ஒன்று நீங்க யோசிக்க முடியாது. வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியா முழுக்கவே புறக்கணிக்கப்பட்டுச்சு. அது ஏதோ காங்கிரஸ் மட்டும் புறக்கணிச்சு, காங்கிரஸோட மைண்ட்ல எப்படி இருந்துச்சு. ஆனா வந்து இந்தியா முழுக்க வடகிழக்கு மாநிலனாலே வேற ஒரு நாடுங்கிற மாதிரி நம்ம வந்து சைனீஸ்காரன்ற மாதிரி பேசுவோம். ஆமா, சிக்கிமுக்கும் பூட்டானுக்கும் நமக்கு வித்தியாசம் கிடையாது.
புரியுங்களா? பூட்டான் இன்னொரு நாடு, சிக்கிம் நம்முடைய பகுதி, அதெல்லாம் கிடையாது. சிக்கிம் பூட்டான் அப்படி நம்ம கணக்கில் சேர்த்துறோம். அந்த மாதிரி தான் வந்து நம்முடைய மைண்ட்லேயே இருந்துச்சு. நேபாளி, அசாமின், காமா, எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி போயிருந்த ஒரு தன்மை இருந்துச்சு. நம்ம பார்க்குறோம் அதை வந்து பெருசாக பிரிட்ஜ் பண்ணவர். காஷ்மீர் மாநிலம் வந்து எப்படி புறக்கணிக்கப்படுது பார்க்குறோம். இன்னைக்கு வந்து உலகத்திலேயே மிக உயரமான வந்து மலைப்பாதை வந்து ரயிலில் வந்து போட்டிருக்கு, நம்முடைய நாட்டில் தான் போட்டிருக்காங்க. ஸோ இவர்கள் வந்து இந்த உங்களுக்கு பார்த்து இதுக்கு முன்னாடி பாஜக தான் சொன்னார், நரேந்திர மோடி சொல்ல பாஜக சொன்னக்கான காரணம் வாஜ்பாய் அவர்கள் வந்த பிறகுதான் தங்க நாற்கர சாலை, அதாவது இந்தியாவை சாலையால் இணைக்கலாம்ங்கிற ஒரு சென்சேப் தானே வந்துச்சு. அதற்கு முன்னாடி ரோடு இல்லையா, நாடு இல்லையா இருந்துச்சு. ஆனால் இப்படி இந்தியா முழுக்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரோட்லேயே போயிடலாம்பாங்கிற ஒரு கணக்கு வருதுல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பேர் வந்து விமானத்தை ப்ரிஃபர் பண்ணுறத விட சாலையை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சடங்கு காரில் இடமா போனோமா அந்த கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து வந்துட்டு போகிறவங்க இருக்கிறாங்க, வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போகிறவங்க இருக்காங்க. அப்படி வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்து சாத்தியப்பட்டு கம்ஃபர்ட்டாக போயிட்டு வராங்க. அந்த மாதிரி சுலபமாயிருச்சு. அப்போ அந்த மாதிரி வளர்ச்சியில் எப்பயுமே பாஜக வந்து பெருசாக இருக்கு. இந்த பக்கம் வந்து இஸ்ரோவில் ராக்கெட் ஏவுறதா இருக்கட்டும், இந்த பக்கம் அணு ஆயுத பரிசோதனை பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பக்கம் வடகிழக்கு மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் வந்து வளர்ச்சி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது தமிழ்நாடு போல ஏற்கனவே இயல்புலேயே வளர்ந்துருக்கக்கூடிய நகர்மயமாக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் வந்து இதில் வந்து எப்பயுமே இந்த குறை வந்து கிடையாது. வந்து எப்பயுமே அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டு இருக்கக்கூடியதான். இப்போ மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடி வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த போதே இதே சென்னை உட்பட பல இடங்களில் வந்து இந்த மாதிரி நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி போட்டு கோயம்புத்தூர்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க போகும்போது அவ்வளோ பெரிய ஏரி, அந்த ஏரி பக்கத்தில் வந்து பெருசா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போட்டு அவ்வளோ பெருசா இருக்கும். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க. அது வந்து கண்ணா பின்னான்னு கேட்க அது இல்லாமல் நடத்த அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெச். அப்படி வந்து தமிழ்நாடு முழுக்க அம்ரித் பாரத் ஸ்கீமாக இருக்கட்டும், மாதிரி நகரங்கள் திட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த ப்ரையாரிட்டி கிடைச்சிட்டே இருக்குது. வந்தே பாரத் நம்ம ஏற்கனவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டது போல இப்போ வரக்கூடிய சரக்கு போக்குவரத்துக்கான 8 ரயிலில் 2 ரயில் தமிழ்நாடு தொடர்புடையதாக இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு கொடுக்கலையாங்கிற ஹை ஸ்பீட் ரயில் காரிடாரும் போடுறாங்க. எக்ஸாக்ட்லி சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத், அந்த ரெண்டு வந்து உள்வடிந்து நிற்குது தமிழ்நாட்டில். அப்போ வந்து எப்பயுமே தமிழ்நாடு வந்து அவருடைய ஃபோக்கஸ் வந்து எவ்வளோ குழப்பம் இல்லை. வந்தே பாரத் முதல்ல வந்தபோது தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் யூபிக்கு அடுத்து இந்தியாவிலே வந்தே பாரத் அதிகமாக ஓடக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூபியில் வந்து அந்த சைஸ்னால கொஞ்சம் நிறைய வந்துருச்சு. தமிழ்நாட்டில் அவ்வளோ வந்து எப்பயுமே கொடுத்த திருநெல்வேலியிலேருந்து நாகூர்லேருந்து இப்போ வந்தே பாரத்ங்கிறது ஒரு காமனாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய இடமா மாறிச்சு. அப்படி தான் இந்த ரயில்வே திட்டங்களும் தூக்கி வைக்கிறார். இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ், இது 1 2 கிடையாது, எல்லா இடங்கள்லையுமே தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் ஏற்கனவே சொல்லி இந்த பலமுறை சொன்னதுதான். இன்னைக்கு இருந்து ரயில்வே திட்டங்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் 35,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் போயிட்டு இருக்கு. இந்த பட்ஜெட்டில் மட்டுமே 7,500 கோடி ரூபாய்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ரயில்வே திட்டங்கள் மட்டுமே. மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஃபேஸ் 2க்கு வந்து 66,000 கோடி ரூபாய் சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் வந்து சாங்ஷன் பண்ணாங்க. இப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து அள்ளி கொடுத்து தான் இருக்குது. நம்ம வந்து இவரெல்லாம் சொல்லி கிள்ளி கொடுக்குறது சொல்றது அது வந்து வெறும் அரசியல் தான், வேற ஒன்றும் கிடையாது. கில்லியா அட்லியான்னு அப்படின்னு யோசிக்கும் போது தான் இங்கே கில்லி வந்து நிற்கிறாரு. தாவேகாவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை அப்படின்றது மீண்டும் ஒரு முறை பட்டவர்த்தனமாக காங்கிரஸுடைய மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஷோடங்கர் வந்து இன்னைக்கு ஒப்புதல் வாங்க. ஆமாங்க, நாங்கள் அதிமுக காரங்க கூட அப்பப்போ பார்த்தா பேசுவோம், நாங்கள் தாவேகா கூட பேசாமல் இருப்போமா, வி ஆர் ஸ்டில் இன் டச் அப்படின்ற மாதிரி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த பேட்டியில் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். டபுள் கேம் ஆடுதோ காங்கிரஸ்? இன்னும் எல்லாருமே டபுள் கேம் ஆடுறாங்கன்னு பார்க்குறோம். ட்ரிபிள் கேம் ஆடுறாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம வந்து டபுள் கேம் மட்டும் இல்லை, 2 ஆப்ஷன் தான் இருக்கு. வந்து தேமுதிக வந்து டிஎம்கே சேர்ந்தாங்க. அவங்க தாவேகா கூட பேசலையா என்ன? அவங்க அதிமுக கூட பேசலையா என்ன? அவங்க திமுக கூட போகலையா என்ன? அப்போ வந்து அவங்க 3 பேர்த்தையும் பேசியிருந்தாங்க என்ன கணக்கு? அப்படி தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் எங்கூட டிடிவி எங்கூட விஜய் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லலையா என்ன? அப்போ எல்லாருமே அதை ட்ரை பண்ண. நாளைக்கு சசிகலா வந்து எங்க கூட்டணி நிற்க போறாங்க, அந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் எக்ஸ்ப்ளோரிங். அப்புறம் வந்து காங்கிரஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. டபுள் கேம்ங்கிறதே கிடையாது. வந்து எல்லாருமே அவரவருக்காக திறந்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து தாவேகாவோட நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு லைனாக சொல்லிட்டு நீங்கள் குறிப்பிட்டது போல ஏடிஎம்கே பார்த்தா கூட தான் நாங்கள் பேசுவோம், ஏன் எங்களுடைய பொலிட்டிக்கல் எனிமீஸை பார்த்தா கூட பேசுவோம் சொல்கிறார். அதை விட முக்கியமான பகுதி அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, தாவேகாக்கு எங்களுடைய வேல்யூ தெரிஞ்சிருக்கு, தாவேகா எங்களுடைய வாக்கு வங்கியை அங்கீகரிக்குது, 15-20% இருக்கு எங்களுக்கு இருக்குது. அது வந்து அவர் சொல்றது, அது அங்கீகரிக்குது அப்படின்றார். அப்ப என்னன்னா திமுகவுக்கு புரியலன்றார். அதே பேட்டில் வேற இடத்துல திமுக எங்களை கூட்டணி பேச்சுக்கு அழைக்கலன்னு பதிவு பண்றார். இன்னமும் அழைக்கலன்றார். வேற நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, இவங்க மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு இத்தனை கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடந்துருச்சு, நடக்க போகுது. மக்கள் நீதி மையம் டேட் வரைக்கும் ஃபுல்லா ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. இவங்களாம் டேட் ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் காங்கிரஸுக்கு வந்து அழைப்பு நீங்க வந்து நாளைக்கு பேச்சுவார்த்தை வாங்க நீங்க சொல்ல முடியாதுல்ல. இப்போ கிரீஷ் ஷோடங்கர் உட்பட ஒரு 5 பேர் கொண்ட குழு, அவங்க வேற மாநிலத்தில் இருக்கிறவங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 4-5 நாளாக முன்னாடி சொல்லணும்ல. இப்போ 26ஆம் தேதிக்கான பேச்சு ஷெட்யூல் ஆயிருக்கு, 27ஆம் தேதிக்கான பேச்சு ஷெட்யூல் ஆயிருக்கு. அப்போ 28 வரைக்கும் இவங்க இல்லைன்னு நமக்கு துண்டா தெரியுது. சரிங்களா? 70 நாளா இதுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வெயிட்டிங்ல இருக்குன்னு சொல்லி இவங்க எல்லாம் கூட்டணி பேச்சுக்கான காலம் கனியவில்லைன்னு திருமாவளவன் போன்றவர்கள் சொன்ன போது அவர்கள் நாங்கள் காத்துட்டு இருக்கோம் சொல்லி சொன்னார். ரொம்ப அழகா பதிவு பண்றாரு. இந்த தாமதம் வந்து ஒரு டாக்டிக்ஸ் அப்படின்னு கவலைப்படுறாரு.
பீகார்லையும் மகாராஷ்டிராலையும் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து வேற எங்கேயும் போக முடியாமல் நாங்கள் காரணத்தில் மாட்டிக்கிட்டோம்ன்றார். அப்போ அந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த மாதிரி சந்திக்க முடியாது, நாங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்கிறோம். அப்போ வந்து அவருடைய அனுபவங்களின் மூலமாக பீகாரில் நடந்தது போல, மகாராஷ்டிராவில் நடந்தது போல கடைசி நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்த ஒரு முயற்சி நடக்குதுங்கிறத குற்றச்சாட்டாக இல்லாமல் வேணா சொல்கிறாரு. அவங்க கூட இருக்கிற கட்சி அப்படிங்கிறனால அப்போ எங்களுக்கு தாவேக்காவுடைய வேல்யூ தெரியுது. தாவேக்கா வந்து பெரிய அளவில் ஓட்டு வந்து எடுக்கிறாங்கிற பதிவு பண்ணார். அவர்கள் ஏற்படுத்த போகிற தாக்கம் ரொம்ப முக்கியமானதுன்னு பதிவு பண்ணார். எங்களுடைய வாக்கு வங்கி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றார். எங்களை வேல்யூ பண்ணுறாங்க, அதனால தான் எங்களை அழைக்கிறாங்கன்றார். இவங்க எங்களை அழைக்கலன்றார். அப்போ வந்து நாங்கள் எங்களுடைய உரிமை குரல்லேருந்து நாங்கள் வந்து பின்வாங்க போகிறதில்ல. இப்போதைக்கு எப்படி அதில் சமரசமாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே பேட்டியை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது மாநில அரசியலில் இல்லாமல் அது வந்து உள்ளாட்சிகளில் கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ பஞ்சாயத்து லெவல்லையுமே அண்ட் மாநகராட்சி லெவலிலுமே நீங்கள் மேயர் பதவி உட்பட, துணை மேயர் பதவி உட்பட அதில் வந்து ஒரு அதிகார பகிர்வு கொடுத்துருவோம். அரசாங்கத்தில் கிடையாதுங்கிற இடத்துல இருக்காங்க. ஏன்னா அதே பேட்டை 2 மணி நேரத்தில் பதிவு பண்ணார். முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறாரு. நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், நாங்கள் டிமாண்ட் பண்ணிகிட்டே இருப்போம் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இன்னமும் நம்ம பலமுறை அவருடைய முதல் ப்ரிஃபரன்ஸாக டிஎம்கே தான் இருக்கிறது. டிஎம்கே ஒருவேளை எட்டி உதைத்து விடுமானால் கொஞ்சம் வந்து அவங்க வந்து எதுவுமே செய்யாமல் போயிடுவாங்க அப்படின்னு அப்படி ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா, ஏன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் கிட்ட கட்சி சீட்டை குறைச்சிக்க சொல்லி கேட்டுருக்காங்க திமுக. அது மாதிரி ஒருவேளை நீங்கள் 25 வேண்டாம், நீங்கள் வந்து இப்போ 18 ஜெயிச்சிங்களே 20 வச்சுக்கோங்க, 22 வச்சுக்கோன்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அவமரியாதை போல அவங்க ஃபீல் பண்ணலாம். அப்போ வந்து அவங்க வந்து வேற ஏதாவது கொடுக்கலாம். அதுக்காக தான் அந்த கதவை திறந்து வச்சிருக்காங்களே தவிர அவருடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் இன்னமும் டிஎம்கேவை தான் தொடருது அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து குழப்பம் இல்லை. பட் தாவேகா எங்களை அங்கீகரிக்கிறது, திமுக எங்களை அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் காங்கிரஸுக்கு 15% 20% சொல்றாரு, மறுபக்கத்தில் தாவேகா இதை அங்கீகரிக்குதுன்றாங்க. இதே போல தாவேகாவும் பார்த்தோன்னா எங்களுக்கு 30%, 40% ஒரு நாளைக்கு ஒரு பெர்சன்டேஜ் சொல்றாங்க. எப்படி டிஎம்கே வந்து வாக்குறுதிக்கு ஒரு பெர்சன்டேஜ் சொல்லுவாங்களோ அது போல இவங்க அவங்களோட ஓட்டு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது டிவிகேவுடைய ஒரு அர்ஜு யாராவது கிடைக்க மாட்டாங்களா, ஒரு கூட்டணி கிடைக்க மாட்டாங்களா அப்படின்றதுன்னு பார்க்கணுமா, இல்லை எல்லாரும் அவங்க கிடைச்சா நல்லது, அவங்க பெருசா யார் இல்லைன்னு பாருங்க. அந்த அர்ஜுல யார் இல்லைன்னு சொல்லுங்க. திமுக தொடர் வெற்றிகளை பெற்ற கூட்டணி சொன்னாங்களா இல்லையா? 2019 இருந்து உள்ளாட்சி தேர்தலில் இருந்து சட்டமன்ற தேர்தலில் இருந்து 24 மக்களவை தேர்தல் வரைக்கும் எல்லாத்தையும் நாங்கள் வெற்றி பெற்றோம் சொன்னாங்க. இவ்வளோ வெற்றி பெற்றவங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு கமலாசன் தேவைப்படுறாரு? உங்களுக்கு எதுக்கு வந்து தேமுதிக தேவைப்படுது? நீங்க தான் ஏற்கனவே ஜெயிக்கிறாள், செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு கூட 10 மார்க் நீங்க அது என்ன கேள்வி வருதுல்ல? அப்ப எல்லாருக்குமே இந்த கவலை இருக்கிறது. வெற்றியை உத்தரவாதப்படுத்த ஒவ்வொருவரும் விரும்புகிறார், அவ்வளவுதான் கணக்கு. அப்போ வந்து அந்த முயற்சியில் தாவேக்கார்கள் தப்பில்லை. தாவேக்காவுக்கு அதிர்ஷ்டம் என்ன, நல்வாய்ப்பு என்னென்ன, இன்னமும் திமுக காங்கிரஸ் கூட்டணி முடியாம இருக்கு. அப்போ வந்து அது வந்து நீங்க சீல் பண்ணி கையெழுத்து போட்டா தானே உங்களுக்கு பிரச்சனை. அப்ப அது இல்லைங்க போது அந்த வாய்ப்பு ஓப்பனா தான் இருக்கு. அவர்கள் எங்களோட பேசுகிறார்கள்னு சொல்றாங்க, எங்களை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் சொல்றாங்க, அவர்களுடைய வாக்கு வங்கி கவனத்துக்குரியதுன்றாங்க, இட்ஸ் மேட்டர் ஆஃப் கன்சர்ன் அப்படின்றாங்க. அப்போ வந்து அது வந்து கவனத்துக்குரிய விஷயம்ன்றாங்க. அப்ப அது வந்து தாவேக்கா மேல ஒரு மதிப்பு வச்சிருக்கு. தாவேக்கெல்லாம் ஒரு கட்சியா, அவர்லாம் ஒரு ஆளா? செல்வ பிறந்தகை வந்து எல்லாம் விசிலடிச்சுட்டு வர முடியாதுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் பதிவு பண்ணார். அவர் வந்து தாவேக்கா மதிக்க தயாராக இல்லை. ஆனால் கிரீஷ் சோடங்கர் மேலிடத்துடைய தேர்தல் குழுக்காக பேசக்கூடிய அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு, இன்கன்க்ளூசிவாக தான் இருக்குது மீட்டிங், அவர்கள் எங்களுக்கு பிடி கொடுக்கல, இது அத்தனையுமே பதிவு பண்ணார். நாங்கள் எங்கள் சைட்லேருந்து முயற்சி வந்து அப்படியே ஒரு ஃபீட்டல் எக்ஸசைஸ் தான் இருக்குங்க பதிவு பண்ணார். அப்போ தாவேக்காவுக்கு கதவு திறந்திருக்குங்கிறது அவர்களுக்கு ஒரு நல்வாய்ப்பு. அப்போ இங்கே வந்து ஏதாவது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை காங்கிரஸுக்கு ஏற்பட்டால் at any point of time they can go. and காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு திரு டிடிவி தினகரன் திருநெல்வேலியில் பேட்டி கொடுக்கும்போது காங்கிரஸ் திமுக கூட்டணி முறிஞ்சிருங்கன்றார். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒருவேளை முறிஞ்சா அதோட தாவேக்காக்கு நல்வாய்ப்பு என்ன இருக்கும்? தட் வில் பி a greatest recognition even before election. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப அது பெருசா வந்திருக்கும். அண்ட் கேரண்டியா இன்னைக்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பெனட்ரேஷன் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய தாவேக்கா காங்கிரஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து ஒரு அலைன்ஸா மாறி நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லப்பா. ஒரு கூட்டணிங்க அப்படின்னு சொல்லி வெறும் தாவேக்கா தனியா இருக்கு, தனியாவே ஒரு நல்ல நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப காங்கிரஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கும். ராகுல் காந்தி வராரு, சோனியா காந்தி வராரு, மல்லிகார்ஜுன கார்கே வராரு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதோட வேல்யூ வந்து வேற மாதிரி ஏற்றி நிற்கும். அப்போ வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். அதனால அவங்க வந்து இன்னும் பொறுமையாக காத்துட்டு இருக்காங்க, எனி பாயிண்டான வரலாம் அப்படின்னு. கூட்டணி முறிஞ்சதுன்னு அது ஒரு பயங்கரமான தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புரட்டி போட்ட ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். பட் வந்து திரும்பவும் அது வந்து 15-1-49 தான் நான் பார்க்குறேன். இவர்கள் இங்கே தான் தொடர விரும்புகிறார்கள். திமுக எப்படி நடத்துதுங்கிற பொறுத்து நிற்கும். திமுக இதுவரைக்கும் நல்லபடியாக நடத்தி இருப்பதாக திரு கிரீஷ் சோடங்கர் சொல்லலை. அதுதான் ஆன்லைன் அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு யார் வேல்யூ, யாருக்கு யார் வேல்யூ அடிஷன் பார்க்கும்போது க்ரோத்துக்கு வந்து பிஜேபிக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்களுக்கு வேல்யூ அடிஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவங்க வந்து வளர்ச்சி இருக்கிற இடத்தில் பாஜக இருக்காது, பாஜக இருக்கிற இடத்தில் வளர்ச்சி இருக்காது அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் இன்று விமர்சனம். அதே போல
பூஜ்ஜியம் வந்து பூஜ்ஜியத்துடன் சேர்ந்தா பூஜ்ஜியம் தான் இருக்கும், உங்களுக்கு இது டப்பா இன்ஜினான பாஜகவும் மூழ்கும் கப்பலான அதிமுகவும் சேர்ந்திருக்கு, இவங்களை நம்பி அவங்கள நம்பி இவங்கன்னு போயிருக்காங்க அப்படின்னு விமர்சிக்கிறார். அதே போல இபிஎஸ் அவர்களுடைய அந்த 10,000 ரூபாய் அப்படின்ற அறிவிப்பு, அதை வந்து மோடி அவர்களின் 2014 15 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் போடுவேன்னு சொன்னார்ல, அது போல இதுவும் ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்கிறார். எப்படி பார்க்கிறது? நம்ம வந்து இதை 2-3 நம்ம பிரிச்சுப்போம். ஒன்று, பிஜேபி இருக்கிற இடத்துல வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி இருக்கிற இடத்துல பிஜேபி இல்லைங்கிறது வந்து எவ்வளோ ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான நெரேட்டிவ் பாருங்க. நமக்கு தெரியும் பிஜேபி வந்து டே 1லேருந்து 2014 இப்போ தான் நம்ம பேசுகிறோம். நம்ம வந்து வாஜ்பாய் பிஜேபிங்கிறது மோடி இல்லை, வாஜ்பாய் பீரியட்லேருந்தே அவங்க வந்து தேர் மீன் ஃபார் த க்ரோத், அவங்க வந்து வளர்ச்சிக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. வந்து இன்னைக்கு உதான் ஸ்கீம்லேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். நம்ம சின்ன சின்ன நகரங்களோட விமானங்கள் பறக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம பார்க்குறோம். வளர்ச்சி தான் அவர்களுடைய அடிப்படை. நான் 2014 ராமர் கோயிலை பின்னாடி தள்ளிட்டு அவங்க வந்து வளர்ச்சியை முன்னிறுத்துறாங்க. அது வந்து சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு எல்லோருக்குமான வளர்ச்சி, இன்க்ளூசிவ் குரோத் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அழுத்திக்கிட்டே போறாரு. அப்பதான் எல்லாருடைய நம்பிக்கையை பண்ணணும்னு சொன்னா, அதனால தான் இஸ்லாமிய பெருமக்களுடைய நம்பிக்கையோட பெற ஆரம்பிச்சிருச்சு பிஜேபிங்கிறத. வட மாநிலங்களில் பல உதாரணம் பார்த்தோம். பீகார்ல வெற்றி, யூபியில் வெற்றி, மகாராஷ்டிராவில் வெற்றி, மும்பையில் வெற்றி. அங்கெல்லாம் இஸ்லாமிய பெருமக்கள் பெனட்ரேஷன் நீங்க பார்க்கணும். கிட்டத்தட்ட 10-15% வரைக்கும் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய மாநிலங்களில், நகர்ப்புறங்களில் அவங்க எல்லாமே வந்து அவ்வளோ அசாதாரணமாக வெல்றாங்க. அப்படின்னா இஸ்லாமிய பெருமக்களுடைய ஆதரவு இல்லாமல் 0 ஓட்டு கிடையாது. அங்கே வந்து நிறைய இடங்கள் அங்கே ஓட்டு விழ ஆரம்பிச்சிருக்கு, நம்ம முக்கியமாக பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடிப்படையான காரணம் வளர்ச்சி பேசுகிறார்கள். வளர்ச்சியை காட்டுறாங்க. புல்லட் ட்ரெயின் பற்றின ஒரு கனவு. நீங்கள் வந்து சந்திரனை வந்து நீங்கள் இப்போ நிலாவில் கொண்டு போய் நம்முடைய ஆட்களை இறக்கிறதுக்கான கனவு, நம்ம ககன்யானுக்கான முன்முயற்சி, நம்முடைய சுக்லா வந்து போய் நேரடி அங்கே போய் இறங்கி நின்று பயிற்சி. இது மாதிரி ஒவ்வொரு 360 டிகிரி எல்லா பக்கத்துமே, தரையிலிருந்து கடல் வழி போக்குவரத்துக்கான, மக்கள் போக்குவரத்துக்கான, சரக்கு போக்குவரத்து மட்டும் வச்சிருக்கோம், மக்கள் போக்குவரத்துக்கான முயற்சி இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. சென்னை டு புதுச்சேரி பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா பக்கத்துலையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, காங்கேசன் துறைமுகம் டு நாகப்பட்டினம் போயிட்டு இருக்கு. இப்போ அப்போ வந்து எல்லா பக்கத்துலையும் இது வந்து முன்னாடி இருந்துச்சா? நீங்கள் 2014 முன்னாடி இருந்துச்சான்னு யோசிங்க. அப்ப அந்த கடல் இருந்துச்சுல, அந்த துறைமுகத்தை ரெடி பண்ணி, அந்த கடல் இருந்தது, அந்த துறைமுகம் இருந்தது, நீங்க சரி பண்ணீங்களா, நீங்க ஏற்பாடு பண்ணீங்களா? இல்ல, அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப இது மாதிரி எல்லா வகையிலும் அது வந்து ஸ்ரீலங்கா நம்ம தொப்புள் கூடிய உறவு சொல்லக்கூடிய மக்களுக்கும் நமக்குமான ஒரு உறவு பாலமா அமைதா இல்லையா? அது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குதா இல்லையா? அப்ப இத மாதிரியான விஷயங்கள்ல 360 டிகிரி வளர்ச்சியை மட்டுமே கொடுத்துட்டு கொடுத்து இந்தியா முழுக்க வேற ரேஞ்சில் கொண்டு போய் யூபியும் பீகாரும் நீங்க பாக்கணும். அதான் நல்ல உதாரணங்கள். நீங்க வந்து ஏன்னா அதான் பிமார் ஸ்டேட்ல இருந்துச்சு, ராஜஸ்தான்ல இருந்து மத்திய பிரதேசத்துல இருந்து, மகாராஷ்டிரா தமிழ்நாடுலாம் வந்து ஏற்கனவே கர்நாடகா எல்லாம் நல்ல வளர்ச்சியில் பெற்ற மாநிலங்கள். வேற மத்திய பிரதேசம், பீகார், யூபி போன்ற மாநிலங்கள்ல வளர்ச்சி. அப்ப வந்து வளர்ச்சி இருக்கிற இடத்துல பிஜேபி இருக்காது, பிஜேபி வளர்ச்சி இருக்காருன்னாங்க. அதுக்கு வந்து உண்மையா பொய்யாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் போதும். பிஜேபி ஒரு முறை ஆட்சியை பிடித்தால் மக்கள் திரும்ப திரும்ப அவர்களுக்கே வாக்களிக்கிறார்கள். யூபியில் எத்தனை முறை, பீகார்ல எத்தனை முறை, குஜராத்தில் எத்தனை முறை, மத்திய பிரதேசத்தில் எத்தனை முறை, மகாராஷ்டிராவில் பெருவெற்றி, ஏற்கனவே பெற்றதோட பயங்கரமான வெற்றி. அவ்வளோ பெரிய மோசடிக்கு பிறகு ஒரு 3 வருஷம் வேற ஒரு ஆட்சிக்கு பிறகு, அப்புறம் ஒரு ஜுகாடு கவர்மெண்ட் போட்டு ஏக்நாத் சிண்டேவோட கவர்மெண்ட்டுக்கு பிறகு பிஜேபிக்கு தனிப்பெரும் கட்சியாக மக்கள் கொடுக்குறாங்கன்னா யாரும் ஆதரிக்கிறாங்க? பீகார்ல நிதிஷ்குமார் கட்சியோட இவங்களுக்கு அதிகமான ஓட்டு, இதுல மகாராஷ்டிராவில் கூட்டணி கட்சியோட அதிகமான ஓட்டு. அப்ப மக்களுடைய நம்பி ஒடிசால அப்ப எப்படி வருது? அப்ப ஒரு முறை உள்ள வந்துட்டாங்கன்னா வெளியே வர மாட்டாங்க. ராஜஸ்தான்ல எப்படி இவ்வளவு மாநிலம், ஹரியானால யாருமே எதிர்பார்க்காத இல்லை, போச்சு நல்லா சொன்னாங்களே. அப்ப போகிற இடம் பூரா வெற்றி எப்படி கிடைக்கும்? டெல்லியில இத்தனை வருஷங்களுக்கு பிறகு ஏன் காங்கிரஸ் கட்சி வரல? ஏன் இந்தி கூட்டணிக்கு தமிழக முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணார்ல பீகார்ல? தனது சகோதரர் அப்படின்னு தேஜஸ்வி யாதவும் அகிலேஷ் யாதவும் சொன்ன வளர்ச்சியை மக்கள் விரும்புகிறார்கள். பீகார்ல யாருக்காக போய் பிரச்சாரம் பண்ணார்களோ அவர்களுடைய காட்டாட்சியை மக்கள் அங்க பார்த்துருக்குறாங்க. அந்த 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 ஒரு ஸ்கேரி இயர்ஸ்ல இருந்து அவங்களால வெளியே வர முடியல. அப்ப இப்ப இன்னைக்கு கண் கூட நம்ம பாக்குறாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், ஏற்கனவே நான் போய் பீகார்ல போய் பார்த்து கேட்ட போது சடக் பண்றாங்க, பிஜ்லி ஆறாயின்றான். அவங்க ரோடு போட்டுட்டு இருக்காங்க சார். ரோடே கிடையாது. லாலு பிரசாத் யாதவ் நல்லா ரோடு போட்டு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவாங்க. என்ன இந்த மாதிரி பார்வை கொண்ட ஒரு முதலமைச்சர் இருந்தவர். அப்ப அங்க இப்ப கண்கூட பாக்குறாங்க. சோ வளர்ச்சியும் பிஜேபியும் சினானிம்ஸ், பிரிக்க முடியாத 2 வார்த்தைகள். அது வந்து கண்கூட நீங்க எல்லா மாநிலத்தையும் எடுத்து பாருங்க. அவர்கள் ஒரு உள்ள வந்தாங்கன்னா எப்படி ஸ்டெபிலிட்டி கிடைக்குது பாருங்க, எப்படி திரும்ப ஆட்சிக்கு வராங்க பாருங்க. அப்ப வந்து அது வந்து கடைசி விஷயம் நீங்க சொன்னீங்க, அதிமுகவும் இவங்களும் மூழ்கக்கூடிய கப்பல் பூஜ்ஜியம் அப்படின்னு. அது எலெக்ஷன் ரிசல்ட் தான் சொல்லும். பிஜேபி தமிழ்நாட்டில் நல்லா வளரக்கூடிய கட்சி. ஏடிஎம்கேக்கு வந்து அவர்கள்ட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு பெல்ட் ஒன்று இருக்குது. அதை தாண்டி அவங்களுடைய ஓட் பேங்க் ஒன்று இருக்குது. அதை தாண்டி வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி,
அது வந்து டிஎம்கே வேண்டாம் நினைக்கிறவருடைய முதல் தேர்வாக இந்த கூட்டணி, இவர்கள் கூட்டணியாக வேற இருக்கிறதுனால அது அவங்களுக்கு ஒரு நல்ல வாக்கை பெற்றுத்தரும்னு நான் கணிக்கிறேன். அது வந்து என்ன வருங்கிற பார்க்குறோம். பூஜ்ஜியம் யாரும் இல்லைங்கிறதுலாம் வந்து தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். நம்ம அப்படி வந்து அதிமுக கூட்டணி பலவீனமாக இருக்குன்னு நினைச்சா அதிகமாக கூட்டணிக்கு டெஸ்பரேட்டாக இருக்கக்கூடியது திமுகவாக தான் இருக்குது. அப்போ வந்து அப்போ அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்லுவீங்க? ஸோ கூட்டணியை விரும்புகிற எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ வந்து இவர்கள் வந்து அவரோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதிமுக பாஜக நம்பி இருக்கு, பாஜக அதிமுக என்ன காங்கிரஸ் திமுக ஒன்றா இருக்கு இல்லையா? காங்கிரஸ் தமிழ்நாட்டிலேருந்து வேற எடுத்ததே திமுக தான். அப்போ அவர் ரெண்டு ஒன்றா இருக்கும்போது பிஜேபி ஏடிஎம்கே ஒன்றா இருக்கலாம் இருக்கு. சரி, 2004 வரைக்கும் நீங்கள் கூட்டணி, 2003 கடைசி வரைக்கும் நீங்கள் கூட்டணி இல்லையா? யாரு? பிஜேபி டிஎம்கேவும். அண்ணன் ஹெச் ராஜா எம்எல்ஏ ஆனது எப்ப? திமுக கூட்டணியில் இருந்த பிஜேபி இருந்த போது. அப்ப நீங்க 2004 என்டிஏ யூபிஏ கவர்மெண்ட் வர்ற வரைக்கும் 2003 நீங்க கூட்டணியில் இருந்தீங்கல்ல, அப்ப என்ன கணக்கு? ஸோ இது வந்து பாஜக வந்து அன்னைக்கு வந்து கசந்தது இன்னைக்கு இனிக்கிறது, அன்னைக்கு இனிச்சது இன்னைக்கு கசங்கிறது அரசியல் தான், வேற ஒரு கணக்கு இல்லை. பூஜ்ஜியம்னு நம்ம நம்பர் டீல் பண்ணும்போது இங்கே திருப்பி நம்பர் வந்து நிற்குது. சீட் ஒதுக்கீடு என்டிஏல எப்போ அப்படின்ற கேள்வி ஒரு 2-3 நாளில் தொடங்கும் அப்படின்றது கட்சிகள் சொல்கின்றன. ஒரு பக்கத்தில் அங்கே திமுக வந்து லேட்டாக அவங்க வந்து இந்த ப்ராசஸில் ஆரம்பித்தாலும் அவங்க கூட்டணி உடன்படிக்கை விஷயங்களுக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை நடக்கிறது. முதற்கட்ட ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ பிப்ரவரி செகண்ட் ஹாஃப்குள்ளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளே ரெடி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஒரு பக்கத்தில் முதலே கூட்டணியை ஸ்டிச் பண்ண அவங்க முதலேருந்தே இருந்தாலும் இவங்க வந்து ஸ்டிச் பண்ணி இவங்க போன வேகத்தை பார்த்துட்டு இவங்க தான் எல்லாத்தையும் முடிப்பாங்க அப்படின்னு பண்ணாங்க, ப்ரீஎம்ப்ட் பண்ணுறாங்க இபிஎஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு டிலே ஆகிட்டே இருக்கிறத பார்க்குறோம். பிரதமர் வருவதற்கு முன்னால் ஓரளவுக்கு வடிவம் பெறணும்னு திட்டமிட்டிருப்பதாக பாஜக மேலிடத்துலேருந்து தகவல்லாம் இருக்குது. அப்படி இருக்க திரு பியூஷ் கோயல் வருகிறார். கூட்டணி உடன்படிக்கை சீட் ஒதுக்கீடுலாம் எப்படி இருக்குன்ற கேள்வி இருக்கிறது. ஒரு பக்கத்தில் திரு டிடி வந்து பிஜேபி கூட தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்றாரு. இபிஎஸும் அதே ஆமோதிக்கிறார். பிஜேபி கிட்ட தான் என்டிஎல் இருந்த முன்னாள் பார்ட்னர்ஸ்லாம் பேசுவாங்க அப்படின்றாங்க. ஏட் ஒரு கிளாரிட்டி இல்லையோ, யார் என்ன பண்ணுறது, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. நீங்கள் வந்து சீட் ஒதுக்கீடு என்டிஏவில் இடியாப்ப சிக்கல்னு போட்டுருக்கீங்க. சீட் ஒதுக்கீடு 2 கூட்டிலுமே இடியாப்ப சிக்கல் தான் போடணும். நான் இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து 5 சீட்டு கேட்குது. நீங்கள் 5 வேண்டாம் பாஸ், நீங்கள் ஏற்கனவே போட்ட 3 வந்து 2ஆக குறைச்சிக்கோங்க இது கேட்குறாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலுமே நாங்கள் டபுள் டிஜிட்டில் கேட்போம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் இரட்டை இலக்கத்தில் கேட்போம், 6 சீட்டு போட்டிட்டவங்க 10 சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. அது காங்கிரஸ் கட்சி கூடுதலாக கேட்டுருக்கு, கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அடிக்கடி ஓடிட்டு இருக்கு. திருமாவளவன் அண்ணே உடவே மாட்டார் கட்டாயமா. அப்போ உள்ள கமலாசன் வந்திருக்காரு, தேமுதிக வந்திருக்கு. அப்போ வந்து 188 சீட்டில் போட்டியிட்ட திமுக 160 சீட்டில் தான் போட்டியிட வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20-25 சீட் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அங்கே வந்து குழப்பம் இல்லையா? அங்கே யாருக்கா ஏதாவது சீட்டு முடிவாயிருக்கா? அப்போ இருக்கிற சீட்டுக்கே உத்தரவாதமாக இருக்காங்க. அண்டு மதிமுக ரொம்ப தெளிவாக வெளியே வந்து பேட்டியை கொடுத்தா நாங்கள் எங்கள் சொந்த சின்னத்தில் போட்டிடுவோம்னு. அதுக்கெல்லாம் அவர் அனுமதிப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ வந்து அங்கேயும் இருக்குது. ஸோ இடியாப்பச்சிகள் 2 பக்கம் இருக்குது. இது வந்து ஒரு ஃபைனலைஸ் இன்னைக்கு இல்லைங்க. இது வந்து உங்களுக்கு எப்படியுமே மார்ச் 20ஆம் தேதி 25ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற தலைப்பு வந்து இந்த கான்டெக்ட் வந்து மார்ச் 25 வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த், நெக்ஸ்ட் 1 மந்த் வரைக்கும் இருக்குது. ஏன் அப்படின்னா இனிமே தான் இவர்கள் சீட் நம்பரை ஃபிக்ஸ் பண்ணணும். நம்பருக்கு அப்புறம் கான்ஸ்டிடியூன்சி ஃபிக்ஸ் பண்ணணும். புரியுங்களா? இப்போ வந்து ஒரு பேச்சு சொன்னேன். பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாயந்திரன் அவர்கள் வந்து சாத்தூர் தொகுதிக்கு போகலாம்னு நினைக்கிறார். அப்போ திருநெல்வேலியா சாத்தூரான்னு முதல்ல முடிவு பண்ணும். அவர் மாநில தலைவராக இருக்கிறதுனால கீ போஸ்ட் இருக்கிறதுனால அவர் 2ல் எது கேட்டாலும் அவங்க வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ சாத்தூருக்கு போனால் திருநெல்வேலிக்கு வேற ஒரு கேண்டிடேட் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ஜெயிச்சது திருநெல்வேலியுமே அவங்க சேர்த்து கேட்கலாம் பிஜேபி, எங்கள் ஊர் சொந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு. சாத்தூரில் வந்து ஏடிஎம்கேவா அம்மா மக்கள் முன்னாடி அவங்களும் கேட்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ ஏன்னா அவங்க அம்மா மக்கள் ராஜவரம் முன்னாடி இருந்தபோது அவங்க கொஞ்சம் ஓட்டு வாங்கினார். அப்போ யாருக்கு ஏடிஎம்கே கொடுக்குறதா அம்மா மக்கள் முன்னாடி கொடுக்குறதா இவங்களுக்கு கொடுக்குறதா ஒரு கேள்வி இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து நிற்கும். இங்கே டீனர் வச்சுக்கோங்க, மயிலாப்பூர் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு முழுக்க பல கோயம்புத்தூர் தெற்கு வச்சுக்கோங்க, வடக்கு வச்சுக்கோங்க, சிங்கானூர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் நாட் ஓன்லி ஃபார் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் பட் ஃபார் இந்தியா அலையன்ஸ் ஆல்சோ எல்லா பக்கமும் இது நிற்க போகுது. முதல்ல எத்தனை தொகுதிங்கிற ஒரு பிரச்சனை வரும். அது ஒரு மாதிரி பேசி முடிச்சு செயல்பட்டாங்கன்னா அப்புறம் எந்தெந்த தொகுதிங்கிற பிரச்சனை வரும். சில தொகுதிகள் கான்கிரீட்டா தொண்டாமுத்தூர் யாருக்குன்னு கேள்வி வராது, எடப்பாடி யாருக்கு அப்படிங்கிற கேள்வி வராது. சில தொகுதிகள் வந்து யாருக்கும் கேள்வி வராது. ஆனால் பல தொகுதிகள் வந்து நிறைய ஒரு கேள்விக்குள்ளாகக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ எனக்கு வேணும் உனக்கு வேணும் இந்த மாதிரி நிறைய ஓடும். அப்போ இது மாதிரி மாறி மாறி பேசி வச்சு தான் சமாளிச்சு பார்ப்பாங்க. அது 2 அலைன்ஸுமே அப்படி இருக்கும். திரு மாணிக் தாக்கூர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றார். நாங்க ஒன்றும் கூடுதல் தொகுதியில் கேட்கல, நீங்கள் தோற்ற தொகுதிகள் கொடுங்கன்னு கேட்கிறோம். 40 அப்படின்னு உங்களுக்கு புரியல? நீங்க எங்க தோத்தீங்க அதை எங்களுக்கு கொடுங்க. அப்ப நீங்க தோத்தீங்கன்னா உங்களால ஜெயிக்க முடியல, நாங்க போட்டிட்டு ஜெயிக்கிறோம் அப்படின்றார். உங்களுக்கு புரியல? அப்ப இந்த மாதிரி அது நாங்க எங்க கேண்டிடேட் போட்டிட்ட தொகுதின்னு ஒண்ணு நிற்கும். உங்களுக்கு புரியல? இப்போ டி நகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டி நகர் வந்து 1000 ஓட்டுக்குள்ள திரு சத்யா தோற்கிறார். 137 சம்திங். ஸோ வந்து பிலோ 1000 அந்த மைண்ட்ல வச்சிருந்தேன். ஸோ வந்து அவர் வந்து நான் திரும்ப போட்டிடுறேன்னு கேட்பார்.
பிஜேபியில் திரு இவர் வினோஜ் பி செல்வம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதை மாதிரி பல பேரை வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு தொகுதியில் வந்து யாருக்கு ஏடிஎம்கேக்கா பிஜேபிக்கா, அப்புறம் கேண்டிடேட் 3வது பிரச்சனை, அது அந்தந்த கட்சி பிரச்சனை வச்சுக்கோங்களேன். இப்படி எல்லா பிரச்சனையுமே ரெண்டு பக்கமும் இருக்க போது அந்த இடியாப்ப சிக்கல்ங்கிறது என்டிஏக்கு மட்டும் பொதுவானதில்லை, அது என்டி ரெண்டு பேருக்கும் காமன் தான். இதில் வந்து திரு உதயநிதியெல்லாம் தொகுதி மாற போகிறதா தகவல்லாம் வந்துருக்கு. எஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க, நம்ம பார்க்கணும். அது வந்து குளத்தூர் தவிர மற்ற எல்லாமே வந்து ஒரு பிரச்சனைக்குரியதான் சொல்லி சொல்கிறாங்க, வந்து மாறக்கூடியதான் வாய்ப்பு இருக்குது, நம்ம மறுக்கிறதுக்குல. இப்பயுமே அது ஒரு சேஃப்டி தொகுதி தான் நினைக்கிறேன். பட் வந்து என்ன புதுசாக கேள்விப்படுறோம் அப்படின்னா, டிவிகே திரு விஜய் அவர்களுடைய கட்சி வந்து நகரங்கள் அதிகமாக பெனட்ரேட் பண்ணுறதா நம்ம கேள்விப்படுறோம். எஸ்பெஷலி சென்னை. அவரே பெரம்பூரில் போட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வருது. திரு ஆதவர்ஜுனா வந்து கொஞ்சம் ஜாடமாடியா அவர் வந்து இங்கேருந்து ஆரம்பிப்போம் இங்கே சொல்லிட்டு அன்னைக்கு மீட்டிங்லேயே வந்து அவர் நிறையா கொடுக்குறாரு. விஎஸ் பாபு நம்ம பக்கம் வந்துட்டாரு, நம்ம அடிச்சு பின்னி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவர் வந்து பெரிய நம்பிக்கையாக அங்கே பார்க்குறாரு. அவங்க வந்து ஸோ வந்து அவரே வந்து விஜய் அவர்களே சென்னை பகுதியில், புறநகர் பகுதியில், நார்த் மெட்ராஸ் பகுதியில் போட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ வந்து அவங்க என்ன கணிக்கிறாங்கன்னா, நகர்ப்புற பகுதிகளில் வந்து படித்தவர்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் விஜய் அவர்கள் நல்லா பெனட்ரேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ வந்து அப்போ நமக்கு ஒரு சேதாரம் ஏற்படுமோ அப்படிம்பாங்க. நம்ம பார்த்தோம் எந்தெந்த இடத்துல யார் ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சிருந்தாலும் அந்தந்த இடத்துல டேமேஜ் பண்ணுறாரு. ஸோ கோவை மாதிரியான பகுதியில் அது அதிமுகவுக்கு நிலப்பாக இருக்கும், சென்னை மாதிரியான பகுதியில் திமுக நிலப்பாக இருக்கும். அந்த மாதிரி அப்போ இவர்கள் வந்து தொகுதி மாற நினைக்கலாம். ஸோ வந்து தொகுதிங்கிறது இன்னும் உறுதியாகலை, யாருமே வந்து மாறலாம், ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் நான் ஒரு சிஎம் கேண்டிடேட், நான் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் போட்டிடுவேன் அப்படிங்கிறது வேற. இப்போ திரு சீமான் அவர்கள் வந்து 3வது தொகுதியில் போட்டிடுறாரு, 3வது சட்டமன்ற தேர்தலில். ஜெயலலிதா அவர்கள் பல இடத்துல போட்டிருக்காங்க, ஸ்டாலினே பல தொகுதியில் போட்டிருக்காரு. 1000 லைட்ஸ், சேப்பாக்கம், துறைமுகம், இது மாதிரி பல இடங்களில் போட்டிட்டு இருக்காரு. கலைஞர் போட்டிட்டு இருக்காரு, ஜெயலலிதா போட்டிட்டு இருக்காங்க, அது வந்து வேற. ஆனால் திரு உதயநிதி மாறி போட்டிட்டாருன்னா அது வந்து கட்டாயமாக என்ன நான் ஏற்கனவே சொன்னது போல திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அவரும் மாற்றி போட்டிட்டாருன்னா அங்கே என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா அவருடைய சொந்த ஊர், சொந்த மண், ஏற்கனவே வென்ற தொகுதி, அப்போ ஏன் மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது மாதிரி தான் திரு உதயநிதி அவர்களும் மாறினால் என்றால் ஓஹோ அப்போ அங்கே வீக்காக இருக்கா தொகுதி அப்படிங்கிறத ஒரு கேள்வி வரும். ஏன்னா போன முறை 2021 அவர் வந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில் ஜெயித்த போது அவர் சொன்ன விஷயம் வந்து, நான் இந்த தொகுதிக்கே வர முடியல, நான் நிறைய பிரச்சாரமே பண்ணல, நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றி இருந்தேன், ஆனால் எனக்கு வர வேண்டிய தேவையே இல்லைங்கிற மாதிரி நீங்கள் வந்து வெற்றி பெற்று கொடுத்தீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி அறிவிப்பில் போய் பேசுகிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கக்கூடிய தொகுதியில் தொகுதி மாறினார்னா அது ஒரு விமர்சன பார்வையாக தான் பார்க்கப்படும். விமர்சனங்கள், கேள்விகள்னு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. நாமும் வந்து அதை பேசிக்கொண்டு தான் இருப்போம், தீர பின்னணிகளை விவரித்து கொண்டு தான் இருப்போம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.